வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மே மாதம் 25ஆம் தேதியே புயலாக வலுப்பெற்று ரிமால் என்ற பெயரோடு இன்று தீவிர புயலாக நிலை கொண்டுள்ளது. இன்று மே மாதம் 26ஆம் தேதி ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் தீவிர புயல் இன்று மாலையில் கரையை கடக்க இருக்கிறது. வங்காளதேசம் மேற்கு வங்கம் எல்லையோரமாக இன்று தீவிர புயலாக கரையை கடக்க இருக்கிறது. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த ரிமால் புயல் கரையை கடந்தவுடன் செயலிழக்க வாய்ப்பில்லை. முதலில் மேற்கு வங்கத்தில் கரையை கடந்து மீண்டும் வங்காளதேசத்தில் புயலாகவே அத்தீவிர புயலாகவே பயணித்து 28ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 26ஆம் தேதி மாலையில் ரிமால் புயல் கரையை கடக்க துவங்குகிறது மேற்கு வங்கத்தில் எல்லையோரமாக. 27ஆம் தேதி அதிகாலை வங்காளதேசத்தில் நுழைகிறது தீவிர புயலாகவே. 28ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய பாதிப்பு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்துக்கும் பாதிப்பு கொடுக்க இருக்கிறது, வங்காளதேசத்துக்கும் பாதிப்பு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது. மே 26, 27, 28 தேதிகளில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் மே 28ஆம் தேதிக்கு பிறகு மே 29ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் வேலூரில் 40 டிகிரி செல்சியஸாகவும் வரும் நாட்கள் 41 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் சென்னையிலும் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே அங்கங்கே சாரல் மழை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையாக. மேலும் பொள்ளாச்சிக்கும் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு விட்டு மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான மழை, கனமழை என்று மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை இன்று மதுரை சுற்று வட்டாரங்களுக்கு ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக. மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பு என்பது மதுரை சுற்று வட்டாரங்களுக்கு கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஈரோடு, திருப்பூர் இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலூர் மாவட்டம் வடக்கு பகுதி சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் இரு இடங்கள் மட்டுமே கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேலும் மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 26ஆம் தேதி. நாளை மே மாதம் 27ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழக நிலப்பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை சுற்று வட்டாரங்கள், மேலும் திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி குறைவாகவும் லேசான மிதமான மழையாகவும்
அதைவிட கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 27ஆம் தேதி. மே மாதம் 28ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 29 விட 30ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் மே 28ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்க அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் தென்மேற்கு பருவமழை மே 28ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கினாலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகுதான் தீவிரமடையும். அதற்கு முன்னதாக சற்று மழை தீவிரம் குறைந்தே காணப்படும். தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1, 2, 3 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மழையின் தீவிரம் அதிகரித்து காற்றுள்ள பகுதிக்கு சாரல் மழையாகவும், மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்தாலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறைந்து மழை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக பெரும்பாலும் தம்புள்ளை, கண்டி, நீர்கொழும்பு, கொழும்பு, ரத்னபுரி, ஹம்மந்தோட்டைக்கு மேற்கு பகுதி இந்த இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி மாலை நேரங்களில் ஹம்மந்தோட்டை, கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களிலும், மட்டக்கிளப்பு, அம்பாறை இந்த இடங்களில் மட்டுமே மாலை நேரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 26ஆம் தேதி. நாளை மே மாதம் 27ஆம் தேதி மேற்கு பகுதி ஆங்காங்கே சற்று கூடுதலான மழைப்பொழிவு, லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாலை நேரங்களில் அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலைக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. குறைவான பரப்பில் குறைவான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி மே 28, 29 தேதிகளும் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் அனுராதபுரம், புத்தளம், மன்னார் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 28ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி முதல் வடக்குள்ள யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில், அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய நாட்களில் ஜூன் 1ஆம் தேதி முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அதற்கு முன்னதாக மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி வரை. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. படிப்படியாக இலங்கையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கடலுக்குள் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. வங்கக்கடலில் ரிமால் என்ற புயல் தீவிர புயலாக நிலை கொண்டுள்ளது. இன்று மே மாதம் 26ஆம் தேதி மாலைக்கு பிறகு கரையை கடக்க வாய்ப்புள்ளது. கரையை கடந்தாலும் தொடர்ந்து புயல் தீவிரமாகவே நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு அந்த ரிமல் புயல் படிப்படியாக செயலிழக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காற்றின் வேகம் மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும்
காற்றின் வேகம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.